தொட்டனை தூரும் மணற்கேணை மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. So very good evening to my dear UPSC aspirants. So from this video, we are going to discuss about that important current affairs and very particularly for UPSC aspirants. Let me discuss about elaborately for guidelines with respect to your UPSC mains type of questions. My today's news is about GNCTD Amendment Act 2021. ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப அழகா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரீசெண்டா ரிப்பீட்டடா அந்த நியூஸ் நீங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர்ல ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது GNCTD அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 அத டெல்லியோட கவர்மெண்ட்ல எந்த அளவு அது விஷயங்களை தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி டிஸ்பியூட் ரெஸ்பெக்ட் அமெண்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ரம் தட் நியூஸஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போதே மோஸ்ட் ஆஃப் தட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் தி எக்ஸாக்ட் இஷ்யூஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ் ரீட் பண்றோம்னா அதுல என்ன இஷ்யூ இருக்குங்கிறது எக்ஸாக்ட் ரீட் பண்ணணும். எஸ், சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் தட் நியூஸ். ஒரு நியூஸோட கான்செப்ட் என்ன, அதோட எக்ஸாக்ட் இஷ்யூஸ் என்ன, அண்ட் சப்சிக்வெண்ட் வாட் இஸ் தி டேர்ம் ஃபார் தட். இந்த மூணையும் ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ்சி டைப் ஆஃப் மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் உங்களுக்கு இருக்கும். எஸ், பை தி சீக்வென்ஸ். So I want to explain about the news today. Yes. What about the amendment? First I want to tell about that what about the GNCTD Act 1921. ஏன்னா 1991 ஆண்டு GNCTD டெல்லி ஆக்ட் ஒரு ஆக்ட் ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஆக்ட்ல 2021 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். இந்த அமெண்ட்மெண்ட் ஆனது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கு, அது யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லியோட ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி எந்த அளவு அஃபெக்ட் பண்ணுது, ஸோ அதுக்கு ஏதாவது அப்பீல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எஸ், வாட் அபவுட் தி அமெண்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தட் வாட் இஸ் தி அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். தி அமெண்ட்மெண்ட் ஹஸ் பீன் amended the section 21, 24, 33 and also 44 of the GNCTD Act 1991. So before that we have to discuss about that what is the mean of the GNCTD Act. That means simply I will explain about it. That means that it was enacted in the year of 1991 to supplement provision of the constitution relating to the legislative assembly and the council of the ministers for the national capital territory of Delhi. This is a point here. So can you consider my point? The act has been clearly enacted to supplement provision of the constitution relating to the legislative assembly and the council of ministers for the national capital territory of Delhi. ஸோ ஒரு நேஷனல் டெரிட்டரிக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு லெப்டினன்ட் கவர்னரை ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி 1991 ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. தட் மீன் கவர்மெண்ட் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் இன் இயர் ஆஃப் 1991. அந்த ஆக்ட்ல தான் இப்போ நம்ம சில விஷயங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சப்சிக்வெண்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்டை கிரியேட் பண்ணதுக்கான நெசசிட்டி என்ன, வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் கிரியேஷன் ஃபார் டைப் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் தி ஆக்ட், and subsequent what is the necessity to make some these type of the amendments அப்படிங்கறது தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். Yes, the first amendment I want to explain about that is section 21, 24, 33 and 44 of the GNCTD Act 1991. Yes, that means government in national capital territory of Delhi means the lieutenant government, not the elected government. This is the exactly amendment word here. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோட அரசாங்கம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லா ஸ்டேட்லயும். வித் ரெஸ்பெக்ட் டு தி யூனியன் டெரிட்டரிஸ் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. பிஃபோர் தட் அமெண்ட்மெண்ட் 2021 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஸோ அதை இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவர்மெண்ட் இன் தி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி மீன்ஸ் வாட் இஸ் தி மீன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். தட் மீன் தட் தி லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி. ஸோ கவர்னர் தான் கவர்மெண்ட் சொல்றாங்க, பட் நாட் தி கவர்மெண்ட். தட் மீன் எலெக்டட் பீப்புள். அதாவது சிம்பிளா இல்லஸ்ட்ரேட்டிவா சொல்லணும் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் வந்து ஒரு அரசாங்கம் அல்ல. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்ட்ல அப்பாயின்ட் பண்ணக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் தான் டெல்லியோட கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டா தான் நிறைய டிபேட்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ subsequent to that the amendment subsequent explained that the discretionary power to the lieutenant governors. So discretion means some சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம். அது discretionary powers to the lieutenant governor even in matters where the legislative assembly of Delhi is empowered to make a law. So என்னதான் உங்களுக்கு சில அதிகாரங்கள் இருந்தாலும், so யாருக்கு தான் டிஸ்கிரிஷன் பவர் இருக்கு அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர் தான் இருக்கு. யாருக்கு இல்ல, எலெக்டட் பீப்புளுக்கு எந்த ஒரு பவர்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. Subsequent, so it seeks to ensure that the lieutenant governor is necessarily granted an opportunity
to give her or his opinion before any decision taken by the Council of the Ministers. Who has been formed the Council of the Minister? That been the Chief Minister of the Delhi has formed the Council of the Minister. So அந்த டீம் வந்து என்னதான் ஒரு முடிவுகள் எடுத்திருந்தாலும் ஸோ அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்கோ அதன் மேல ஒரு ஒப்புதல் வாங்குறதுக்கோ ஒரு வாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும்? That the elected people, that mean அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் வந்து கவர்னருக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கு. சரிங்க. அண்ட் ஃபைனலி இது பாஸ் தி அசம்பிளி. It pass தடை செய்யறோம். எதை தடை செய்யறோம் அப்படின்னா அசம்பிளி ஆர் இட்ஸ் கமிட்டி from making rules to take up matters concerning day-to-day administration or to conduct inquiry in relation to administrative decisions. அப்ப administrative grounds எல்லாமே யாருக்கு தான் போகுது அப்படின்னா elected governor-க்கு தான் போகுது. These type of the amendment has been passed and made out in the Amendment Act 2020-21. Yes. So இந்த amendment தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி தமிழ்ல நாங்க டீடைல் லிஸ்ட் எழுதிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்ல டீடைலா இருக்கு. இது வெப்சைட்ல கரண்ட் அவர்ஸ் லிங்க்ல அப்டேட் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் வேணும் அப்படின்னா வெப்சைட்ல எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கும். அப்போ ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்ம என்ன எழுதலாம்? நம்ம தெளிவா நம்ம சொன்ன ஒரு நியூஸை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் வாட் இஸ் த இஷ்யூ அண்ட் வாட் இஸ் த கான்செப்ட் அண்ட் வாட் இஸ் த டர்ம்ஸ். ஸோ சப்சிக்வெண்ட் we are going to discuss about the constitutional point of view. நம்ம இஷ்யூஸ் ரொம்ப தெளிவா ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இஷ்யூஸ் இன் பிட்வீன் த யூனியன் வெர்சஸ் அண்ட் ஆல்சோ டெரிட்டரி ஆஃப் த டெல்லி. எஸ், டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ள ப்ராப்ளம் தான் நம்ம இஷ்யூஸா பார்த்துட்டு இருக்கோம். What is the concept? So to discuss the concept, let me give some of the important view. That means constitutional point of view to discuss. சட்டப்படி, நியாயப்படி, சட்டப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? Yes, I want to explain some of the points with respect to the constitutional point of view. What is the constitution says that? While implementing the constitution, that means in the year of 1950 and adopted that இல்லையா? So உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1949 ஜனவரி 26, I'm sorry, நவம்பர் 26. Yes. Subsequent to that, Article 239. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் அப்படின்னா subsequent to that GNCTD Act 1991 வந்து ஆர்டிகல் நம்பர் 239A and 239AB அப்படிங்கிற ரெண்டு ப்ரொவிஷன் அவங்க எனாக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பிஃபோர் த கான்ஸ்டிடியூஷன் என்ன இருந்தது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 239 and 239A மட்டும் இருந்தது. Is going to explain about that. That means Article 239 says that administration of the union territories. Yes, this is the primary form of the constitution. Article 239 explains administration of union territory. At the same time, Article 239A says that the creation of that means legal, legislative or council of the minister or both. Article 239 explains or says creation of legal, legislative or council of minister or both. இந்த ரெண்டையும் கிரியேட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. But subsequent, by way of that GNCTD Act 1991, the Constitution has been amended in the year of 91 itself by way of 16th Amendment Act. The amendment means that the two type of the article, that means 239A and 239AB under that Union Territory of Delhi has been given special status. Yes, can you cut my point? So here I want to explain about that. What is the article says with respect to the 239AA and 239AB? Yes. First of all, Article 239AA provides that the Union Territory of Delhi be called the National Capital Territory of Delhi and its administrator shall be known as Lieutenant Governor. This is the main provision. And subsequent, it creates legislative assembly for Delhi itself and which can make laws subject under the state list and concurrent list except on these matters. That you know very well that the public order and land and also and police. These type of the provisions has been dealt only with the Lieutenant Governors. And rest of the other department has been resolved by that cabinet ministry under the chief minister of Delhi. Yes, can you got my point? Once again, yes, and subsequent Article 239AB provides that the president may be ordered suspend the operation of any provision of Article 239AA or of all or any of the provision or any of law made in pursuance of that article. This provision resembles Article 356 under the President rule. Can you cut my point? So, இது 239AA வந்து ரிவீல் ஆகல அப்படின்னா 239AB வந்து எனாக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஒரு ஆக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்தியா ஆஃப் 1991 that has been Government of National Capital Territory of Delhi Act in 1991. அதுல என்னென்ன அமெண்ட்மென்ட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். This is the constitutional point of view. And before that, the act, that means in the year of 1991, GNCTD Act enabled the process of an elected government into the Delhi, in Delhi government. இப்போ டெல்லியில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது மிகப்பெரிய மூல காரணமா இருந்ததா 1991 ஏற்படப்பட்ட இந்த சட்டம். இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் 1992
1991ஆம் ஆண்டு அதே ஆண்டுல கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல் ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய 239A மற்றும் 239 அப்படிங்கிற ரெண்டுலயும் நம்ம 239AA and 239AB அப்படிங்கிற ரெண்டு ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். This type of the amendment has been some more empower to the government to that territory of Delhi. But here the amendment is so இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரங்களை எங்க பறிக்குதோ தட்டி பறிச்சிருமோ அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது வந்திருக்கு இல்லையா. அதை பொறுத்துதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் யூனியன் கவர்மெண்ட் வெர்சஸா நடந்துட்டு இருக்கு. இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் so what is the criticism set recent amendment in that 2021? What is the criticism for that amendment? So ஒவ்வொருத்தரும் criticism இருக்கும். குறைகள் சொல்ல ஆரம்பிச்சுன்னா சொல்லிட்டே இருக்கலாம்ல. நிறைகள் வார்த்தைகள் ரொம்ப கம்மி, குறைகளுக்கு வார்த்தைகளும் அர்த்தங்களும் நிறைய அதிகமா இருந்துட்டே இருக்கு. But in general term, the criticism in point of view the common peoples. Likewise, the latest amendment will greatly reduce the efficiency and the timelessness of the Delhi government. Lieutenant Governor is not obliged to give his opinion to the state government within the time frame. And subsequent, it is against the spirit of federalism. What is the meaning of the federalism? So have the chances and give the opportunity and participation. This mean of the federalization in belong to that versus union government or state, or versus union government or union territory, or versus state or union territory. So can you got my point? So these type of the amendments against the spirit of the federalism. This is one of the point of view, the criticism point. Yes. What is the stand taken by the central government? ஒரு குறை சொல்லியாச்சு, ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தோம், சட்டத்துல சில கால நிலைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் கொண்டு வருவது இயற்கையே வழக்கமும் கூட. இது ஒன்றும் புதுசா நடந்தது இல்ல, தொடர்ந்து இது மாதிரி மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த காலகட்டங்களில் மாற்றம் நடக்கும்போது சில குறைகள் வருது, இயற்கை தான். ஜிஎஸ்டி நிறைய குறை சொல்றீங்க, அடாப்ட் பண்ணிக்கிறது இல்லையா. சோ அது மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்றோம். ஈவன் தோ வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் டெசிஷன் என்ன? வெரி கிறிஸ்டல் கிளியர். So அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெளிவா சொல்றாங்க. It will increase administrative efficiency of Delhi and will ensure better relation between the executive and the legislature. So ஒரு executive, that mean lieutenant governor இருக்கும், legislator, so chief minister of Delhi க்கு ஒரு நல்ல ஒரு good relation மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு that the point has been taken by the central government and subsequent. So what is the judicial point of view? எங்க முட்டி அங்க போனாலும் கடைசி எங்க வந்து நிக்க போறோம் அப்படின்னா ஜுடிஷியல் பாயிண்ட் ஆஃப் தான் நிக்க போறோம். வாட் இஸ் இட்? நல்ல மேட்டர் நல்லா டிஸ்கஸ் பண்றோம். இது நல்லா தொடர்ந்து இதை படிச்சு பாருங்க, இல்ல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. சோ இந்த டிபேட்டை பொறுத்து நீங்க ஒரு டிவி டிபேட் மாதிரி கிடைக்காதீங்க. இதோட எலாபரேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இது அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் பெஸ்டா, இல்ல மோடி கவர்மெண்ட் பெஸ்டா, இல்ல இது கிரிட்டிசிசம் அதிகமா இருக்கா, அதுல குறைகள், இந்த மாதிரி விவாதங்கள் பண்ண வேண்டாம். வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ப்ரொவிஷன் அண்ட் வாட் இஸ் தி பேசிக் பிரின்சிபிள்? என்ன மாதிரி பேசிக் பிரின்சிபிள் இருக்கு, என்ன மாதிரி எனாக்ட் பண்ணிருக்காங்க, அதான் தெளிவா உங்களுக்கு எடுத்தோன்னே சொன்னேன். வாட் இஸ் தி இஷ்யூஸ் அண்ட் வாட் இஸ் தி கான்செப்ட் அண்ட் வாட் இஸ் தி டேர்ம்? So let me discuss about the concept. நம்ம தெளிவா முதல்ல இஷ்யூஸ் ட்ரீட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், என்ன மாதிரி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் சப்சிக்வென்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் தி கான்செப்ட், கான்ஸ்டிடியூஷனல் பாயிண்ட் என்ன கான்செப்ட் பண்ணிருக்கோம். வாட் இஸ் தி டேர்ம்? தட் இஸ் தி ஜுடிஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. Yes, that the term mean the government has not under the obligation to seek the concurrence of the lieutenant governor on his decision, and that the any differences between the state government or union territory of Delhi and also union government should be resolved keeping in view of constitutional primacy of representative government and cooperative federalism. This is the point of view judicial. Yes, and subsequent, essentially the Supreme Court judgment made it extremely difficult for the lieutenant governor to refer such matter to the president. அவ்வளவுதான், உங்களுக்கு தான் டிசிஷன் பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா. That is judicial point of view. Yes, this ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இதுல இன்னும் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா I want to explain about that some of the percentage. So ஒரு now I am going to be highlighting here. ஒரு yellow color highlight பண்றவங்களா ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. Yes. It also provides the Council of Ministers Delhi consisting of not more than 10% of the total number of the member of the Legislative Assembly. Legislative Assembly உடைய மொத்த சீட்ல 10% மட்டும் தான் Legislative Assembly member, that means Assembly Minister இருக்கணும். That means equal to the Cabinet Minister இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். இப்ப நார்மலா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 214 சீட் இருக்கு, ஒடிசால பார்த்தா 149 இருக்கு. சோ ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 15% பெர்மிட் பண்றாங்க. யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 10% பண்ணிருக்காங்க. புதுச்சேரிக்கு நம்ம எடுக்கணும். இந்த டிஸ்பியூட் வந்து டெல்லிக்கு மட்டும் இல்ல புதுச்சேரிக்கு கம்பைன் இருக்கக்கூடியதுதான். இந்த டிஸ்பியூட் has been resolved by the judiciary, so resolved by that parliament, so subsequent to that act has been enacted in the same into that புதுச்சேரி too. புதுச்சேரிக்கு அதே தான் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க.
ஸோ சப்சிக்வெண்டா இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ட் நம்பர் 4 has been clearly explained of the direct principles of state policies. At the same time, the union territory, the forming their constituent assembly and forming their constituent legislative powers, that the Article 239 makes some empowerment for their provisions. So can you cut my point? Yes. யாருக்கா உங்களுக்கு டவுட் இருந்தாலோ கருத்துக்களை தெரிவிக்கலாம். Now the time for you, sir. Yes sir, எல்லாம் இருக்கீங்களா? ஹலோ சார், உங்க கருத்துக்களையும் உங்க டவுட்டையும் தாராளம் கேட்கலாம், தெரிவிக்கலாம். பாலாஜி மியூட் ரிமூவ் பண்ணிட்டீங்க, பேசாம இருக்கீங்க. சார் இல்ல சார் 2018 குரூப்ல இருக்கு, ஆனா நீங்க லிங்க் அனுப்ப கிடையாது. கேக்கல பாலாஜி. சார் 2018 குரூப்ல தான் சார் இருக்கு, ஆனா நீங்க லிங்க் அனுப்பல. ஓ ஏதோ மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், சாரி பாலாஜி. சார் தாரிக் அனுப்புனா நான் ஜாயின். ஓகே ஓகே, சாரி. நான் உடனே ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணவே, ஒரு வீடியோ ட்ரை பண்ணோம். தொடர்ந்து நேரத்துக்கு எதிர்பார்க்கலாம், சரியா? நான் மறக்காம எல்லா குரூப்லயும் அனுப்ப சொல்லிடுறேன். ஓகே சார். எஸ் பாலாஜி. ராஜ்குமார் சார், நீங்க ஓப்பனிங் ஏதோ டவுட் கேட்டீங்க, அப்புறம் உங்களால என்னால பேச முடியல, சாரி ஃபார் தட் சார். ஏதோ கேட்டீங்கல ஓப்பனிங்ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இந்த மொத்தம் ஜிஎன்சி டெல்லி டெரிட்டரி மட்டுமா இல்ல வந்து பக்கத்துல டெரிட்டரிக்கும் பொருந்துமா சார் இந்த ரூல்? கேட்கல பக்கத்துல இருக்கக்கூடிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லிக்கு தான் இந்த ரூலா இல்ல பக்கத்துல நொய்டா அந்த இடத்துல இந்த ரூல் அப்ளிகேஷனா சார்? நொய்டா இஸ் நாட் யூனியன் டெரிட்டரியா? அதே டவுட் சார். யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் தான் இது. யூசுவலா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஒரு மோர் தென் 90% ஈக்குவலா அந்த ஆர்டிகல் வந்துரும். ஏன்னா பாண்டிச்சேரி இஸ் நாட் அ கேபிட்டல் டு தட் ஸ்டேட் கண்ட்ரி இல்லையா? நம்ம எந்த ஒரு கண்ட்ரி நம்ம கேபிட்டல் இல்ல, எஸ்பெஷல் ஃபார் நியூ டெல்லி நம்ம கேபிட்டல் சொல்றோம். அந்த ஒரு கிரவுண்ட்ல மட்டும்தான் there should be difference between that Delhi and versus புதுச்சேரி. மற்றபடி ஆர்டிகல் 213 is even to combine for both the same தான் சார். இதை சக்சஸிவா லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா புதுச்சேரி அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ரொம்ப நாளா கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டர் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இல்லையா? கிருஷ்ணசாமி சாருக்கும் கிரண் பேடி மேம்க்கும், ஐம் சாரி நாராயண சாமி, சாரி. வேற யாராவது சார்? தேங்க்யூ சார். சக்தி பாலா மேம் அமைதியாவே இருக்கீங்க. வெரி குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ட்ரை பண்ணிருக்கேன். I will try my best இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு சில தடுமாற்றங்களும் வாய்ஸ் பிரேக்கிங் கொஞ்சம் இருந்திருக்கும். அனைவரும் மன்னிக்கணும். சின்ன பையன் தானே, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க. பையா நானும் சரி பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ப்ரொவிஷன் அவ்வளவுதான் இருக்கு இல்ல? இல்ல இருக்குதா பெட்டரா பண்ணணும். ட்ரை லெவல் பெஸ்ட். ஒண்ணுமே பண்ணாம இருக்கு, ஏதாவது பண்ணா பரவாயில்ல இல்லையா? சரிம்மா. It was nice talking with you. Nice talking to you too, sir. Yes, ma. Can you Karthik concept தெளிவா புரிஞ்சதா? What is the dispute அப்படிங்கிறது? புரிஞ்சது சார். Thank you so much. நல்லாவே புரிஞ்சது சார். Thank you. Thank you ma. வேற யாராவது கருத்துக்களை டவுட் கேட்கலாங்க. டைம் இஸ் கோயிங் ஆன். பேசுங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அமைதியாவே இருக்காதீங்க. சின்ன விஷயம் இதோட வாயில இருந்து பேசாடி அப்புறம் எப்பதான் பேச போறீங்க? பரவாயில்ல பேசுங்க, ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, டவுட் கேளுங்க. சார் நல்லா இருந்தது சார், கொஞ்சம் நல்லா பண்ணீங்க, இல்ல சார் கொஞ்சம் பெட்டரா பண்ண ட்ரை பண்ணி ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க, இது டவுட்டா இருக்குன்னு சொல்லுங்க, இது எப்போ வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவீங்கன்னு கேளுங்க. சோ யூ ஹேவ் டு ஆஸ்க் சம் ஆஃப் தி எனி ஒன் ஆஃப் தி குவரிஸ்னா அமைதியாவே இருந்தா கேட்கலாமே. ஆளை விட்டா போதும் நினைக்கிறேன். Yes sir. Pandit Selvi, Madhukan, Hashini, Priyadarshini, Kogul, Murali, Bhuvaneshwari, Tariq, Prabha.
எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ. ஸோ தொடர்ந்து 9:30 இது மாதிரி. எஸ், சொல்லுங்கம்மா. என்ன சிவாஜி இப்படி பண்ணிட்டீங்களே சிவாஜி? சொல்லுங்க, இதை கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. டவுட் இல்ல சார், நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஓ, தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்யூமா சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா தான் சார் போச்சு, நிறைய புரிஞ்சிச்சு. அந்த அது என்னது ஜுடிஷியல் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா சொன்னீங்க. நான் அதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை. அத காலைல அந்த நியூஸ் பாக்கணும்னு இருந்தேன். நீங்க ஏதோ ஓகே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. இப்படி எழுதி மெயின்ஸ் பழகிறதா, வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு புக்கை படிச்சோம்னா, லட்சுமிகாந்த் புக் மாதிரி, ரமேஷ் மாதிரி புக்கை படிச்சா நல்லா ரெஃபரன்ஸ் புக்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். கிளாஸ் கவனிச்சா நல்லா கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நம்மளுடைய என்ன இஷ்யூ, என்ன கான்செப்ட், என்ன டேம்ங்கிறது அழகா கேப்சியா நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறதுக்கும் பிலிம்ஸ் நீங்க ஆப்டிடியூட்ல ஆன்சர் சொல்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஆர் மை எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்க கூட கலந்து பகிர்ந்துக்க ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ தொடர்ந்து முடிஞ்சளோ ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தொடர்ந்து நம்பிக்கையோட, மனம் தளராம நிச்சயம் படிங்க. இந்த போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வலிமை தேவையில்லை, நல்ல திடமான அனுபவமும் பக்குவப்பட்ட ஒரு அறிவும் தேவை. சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு தேடல் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்கிறோம். ஸோ மனம் தளராம, சொணங்காம, சோம்பேறித்தனம் படாம தொடர்ந்து புக்கை ரொம்ப தெளிவா ரீட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல மேக்ஸிமம் புக் ரீடிங். ஸோ ஸ்ட்ரென்தன் யுவர் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் கிவ் மோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் கிளாஸஸ் எல்லாம் கிளாரிஃபிகேஷன் இருக்கு. பெனோல்ல கத்துக்கலாம், சம்திங் வேற எங்கேயும் கத்துக்கலாம், யூடியூப்ல கத்துக்கலாம். ஸோ எவ்ரிபடி டூ தேர் பெஸ்ட். அவங்க கற்றது கைவிடணும்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கும் அவங்களுக்கு ப்ரொவிஷனுக்கும் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. பட் விக்டரி இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் த ட்ரைனர்ஸ். விக்டரி இஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் டெசிஷன் அண்ட் யுவர் ஒர்க். உங்க முடிவுலையும் உங்க உழைப்புல மட்டும்தான் அது இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, நிச்சயம் உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம். Connect to you everyone. Thank you. Thank you, sir.